எங்கள் அம்மா ஆளை காணுமேனு கிச்சனில் போய் எட்டி பார்த்தா பால் அளந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் பால்கோவா செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் பால்கோவா கிண்டக்குள்ளே எங்கள் அம்மா பண்ணுற அட்ராசிட்டி இருக்கே, நீங்களே என்னன்னு பாருங்களேன். இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே சமைக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு 1 லிட்டர் பால் சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிட்டாங்க. பால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி பாலில் ஊற்றிக்கிறாங்க. பால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 15 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டாங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹையில் வச்சு கலந்துக்கோங்க. கைவிடாமல் கலக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே பால்கோவா எடுத்து சாப்பிட பிடிக்கும். அதனால் நாங்கள் இதிலே வந்துட்டு இறக்கி வச்சுட்டாங்க. கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் பால்கோவா பிடிக்கும்னு எனக்கு ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.